உங்க எல்லாருக்குமே வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஐஸ்வர்யம்னா என்னங்க? தங்கம், காசு, பணம், பேரு, புகழ், இதை தான் நம்ம ஐஸ்வர்யம்னு சொல்லுவோம். இதை யாராவது கிடைச்சா வேண்டான்னு சொல்லுவாங்களா? நீங்களும் அப்படித்தானே, நானும் அப்படிதான். அந்த ஐஸ்வர்யம் தரும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம விநாயகரை வழிபடணும். அப்படி ஐஸ்வர்யம் தரும் ஐஸ்வர்ய விநாயகரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் நாகர் கர்னல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கே அவஞ்சா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, தெரியுங்களா? அதில் 30 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் சிலை இருக்குது. இது எப்போ பார்த்தீங்கன்னா கிபி 11ஆம் நூற்றாண்டில் இந்த சிலை செதுக்குனதாக சொல்கிறாங்க. குல்பர்காவை தலைநகரமாக வச்சுட்டு ஆட்சி செஞ்ச மேலை சாளுக்கிய மன்னன் தைலாம்பு அப்படிங்கிறவரால் இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. விவசாய நிலங்களுக்கு மத்தியில் இந்த சிலை அமைஞ்சிருக்குது. ஒரு பெரிய கிரானைட் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான விநாயகர் சிலைங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா 7.62 மீட்டர், அதாவது 25 ஃபீட், 25 அடியில் இருக்கிறாரு பிரம்மாண்டமாக. இது பீடத்தோட சேர்த்து மொத்தம் 30 அடி இருக்குது. இந்த விநாயகருடைய சிலையில் கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன சிவலிங்கம் நந்தி இருக்கு. இந்த சிலை சுயம்புவா வந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இது ரொம்ப அழகான சிலையா செதுக்கி சிற்பி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. வேலை நடந்துட்டு இருக்கும் போதே கல்லினுடைய உள்ளிலிருந்து விநாயகர் நானே சுயம்புவாக வெளிப்படுவேன், கல்லை செதுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு. இதை அடுத்து சுயம்புவாவே விநாயகர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்திருக்கதா சொல்றாங்க. இவரை நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா விவசாயம் செழிக்குமா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே க்ரோத் இருக்குமா? செல்வ வளம் கொளிக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இதனால தான் இவரை ஐஸ்வர்ய விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் தலைச்சி நிற்கணும், நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக வரணும், கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐஸ்வர்ய விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பதிவு பார்க்குறதுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு சேரும்.